ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த பாரதி கனவா மாதிரி நடக்க விட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதில் கொஞ்சம் பரவாயில்ல. கலாய்க்கிறேன், எல்லாரும் கலாய்க்கிறாங்கடா. நம்மளும் பேக் தூக்கின்னு போறாரு, எங்கே போறாருன்னே தெரியல. அவர் வீட்டுக்கு போவார். அவரை பார்த்து தான் தளபதியாக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறேன், இங்கே அடிச்சுக்க வேணாண்டா. இல்லைடா அஜித்துக்கு போட்டி இருக்காரு ப்ரோ. கமலே இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்த போஸ்டருக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த பாரதி கனவா மாதிரி நடக்க விட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதில் கொஞ்சம் பரவாயில்ல. கலாய்க்கிறேன், எல்லாரும் கலாய்க்கிறாங்கடா. நம்மளும் பேக் தூக்கின்னு போறாரு, எங்கே போறாருன்னே தெரியல. அவர் வீட்டுக்கு போவார். இன்னும் இந்த லுக் சூப்பராக இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. பிரேக் டவுனுன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் மாதிரி தான் இது காட்டிட்டு இருக்காங்க. அது நான் ஸ்டோரி மட்டும் தான் கேட்டிருக்கேன், பார்ப்போம். படம் பெட்டராக வந்துச்சுன்னா பரவாயில்ல. மகிழ் திருமை மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஏன்னா அவர் படம் தடம் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் அந்த கருணை நம்பாதே கூட ஒரு கருணை நம்பாதே வரல, வேறு என்ன படம் வந்துச்சு லாஸ்ட்டில் எடுத்த படம், அந்த உதயநிதி வச்சு எடுத்தாரு பாருங்க, அது கூட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இருக்குது. மகிழ் திருமை மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் விடாமுயற்சி தொடர்ந்து நிறைய தோல்வியில், அதாவது கேப் விட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகுமா இந்த தீபாவளிக்குள்ள வருமானு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தலையோட கம்பேக் இன்னும் ஒரு மாதம் தான் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துடும். 32 வருஷம் கடந்து வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. எப்படி பார்க்குறேன், தான் அவரோட முயற்சி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. நிறைய தோல்வி, ஆமாம், வெற்றிகள், அசிங்கங்கள், ஏன்னா அந்த போஸ்டே அதான் போட்டு. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஒரு ஹீரோ எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் ஃபேன்ஸோட இதுவாயிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அது 32 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இது பண்ணிட்டு வர சொல்ல. வயசானாலும் எவ்வளோ கெத்தாக இருக்காரு. சினிமாவிலே வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். அதை எப்படி பார்க்குறீங்க? என்னது ப்ரோ? சால்ட் அண்ட் பெப்பர். சால்ட் அண்ட் பெப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். அவரை பார்த்து தான் தளபதியாக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறேன், இங்கே அடிச்சுக்க வேணாண்டா. அப்படிலாம் இல்லை ப்ரோ. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு சில பேருக்கு தான் செட் ஆகும், ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக சூட் ஆயிருக்கு. ஆமாம், அவர் செலக்ட் பண்ண மூவியும் கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சு. இந்த வீரம் படத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வீரம் படத்தில் அவரோட பெஸ்ட் லுக்குனா அது மங்காத்தால தான் சொல்ல முடியும். ஏன்னா மங்காத்தால வெங்கட் பிரபு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். அந்த வில்லனிசம் அவருக்கு சூப்பராக செட் ஆகிருக்கும். துணிவு லுக்கு கூட சூப்பர், துணிவு லுக் கூட செம்மையாக தான் இருக்கும். ஆனால் மூவ் வாக் செம்மையாக பண்ணுவார். உங்களுக்கு அஜித் படத்தில் எனக்கு இந்த படம் சூப்பராக பிடிக்கும்னா மங்காத்தா தான் ப்ரோ. மங்காத்தாவுக்கு முன்னாடி பில்லாவுக்கு முன்னாடி விண்டேஜ் மூவி தான். விண்டேஜ் மூவியா? விண்டேஜ் அஜித் ரெட்டு பிடிக்கும். ரெட்டு சூப்பராக இருக்கும். தீனா ப்ரோ வில்லன் பிடிக்கும். டபுள் ஆக்ஷன் வில்லன் அந்த ஆக்டிங் எல்லா படமும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம், தீனா நல்ல படம்னாலே அல்டிமேட் தான் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? இந்த பேர் அப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க அல்டிமேட் ஸ்டார். இந்த பேரை மாற்றிட்டு தலை அப்படி மாற்றிட்டு ஏகேன்னு மாறி இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிக்கும்? அல்டிமேட் ஸ்டாரா, தலையா, இல்லை ஏகே? தலை தான். அஜித்குமார் தான் ப்ரோ கரெக்ட். அவருக்கு கரெக்டானது அஜித்குமார், அதுதான் ப்ரோ கரெக்ட். நீங்கள் தலை தான் ப்ரோ. தலை தான். நீங்கள் தலை தான் ப்ரோ. நான் அவர் இஷ்டம், அவர் என்ன வேணா வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு எப்பவுமே தலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து படத்தை நிப்பாட்ட போகிறாரு. ஸோ அஜித்துக்கு இனிமேல் போட்டி இல்லைன்னு வச்சுருவாங்க. இல்லை போட்டி இருக்காங்க ப்ரோ. இந்த ஃபீல்டில் எவ்வளோ போட்டி இருக்கு? நிறைய பேர் வந்திருக்காங்களே ப்ரோ. கவின், அசோக் செல்வன், அப்புறம் அஜித்துக்கு போட்டிங்கிற அஜித்துக்கு போட்டி இருக்காரு ப்ரோ. கமலே இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருக்காரு ப்ரோ. கமல் இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் படம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் இருக்க சொல்ல எப்படி ப்ரோ சொல்லுங்க? அஜித்துக்கு கமல் போட்டி அப்படிங்கிறீங்களா? அஜித்துக்கு கமல் போட்டின்னு சொல்ல முடியாது. கமல் லெஜெண்டு. அஜித்துக்கு போட்டியாக வரணும்னா சூர்யா இருக்காரு. போட்டி சூர்யா இருக்காரு, தனுஷ் இருக்காரு, எஸ்டிஆர் வெரியன் வெண்ணி தண்ணி காரு மூடு. ஓகே, விடாமுயற்சி எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இருக்கு ப்ரோ, நிறையாவே இருக்கு. நான் ட்ரைலர் எப்படி வருதுன்னு பார்த்து தான் போய் சொல்லணும். ட்ரைலர் நல்லா இருந்தால் போதும். கண்டு சீன்லாம் பார்த்துருப்பீங்க காரில் போய். காரில் போனதா? அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். யாருமே பண்ண மாட்டாங்க. தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரேர். ஆமாம் ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? பெரிய விஷயம் ப்ரோ. இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணுறாங்க, பெரிய விஷயம் தான் ப்ரோ. அஜித்துக்கு தான் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? அஜித்துக்கு வயசாகிட்டே இருக்கு, ஆனால் நல்லா தான் பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் ஹெல்த்தும் பார்க்கணும். ஆமாம், நிறைய பார்க்கணும். நிறையா ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு தெரியும். அதை பார்த்துக்கிட்டாருனா ஓகே. நான் ஒரு ஃபேனாக சொல்கிறேன். ரிஸ்க் எடுக்க வேணாம், அப்படியே நார்மலாக நடித்தா போதும். அதுவே எங்கள் ஃபேனுக்கெலாம் பெரிய விஷயம். அவர் தொடர்ந்து படம் நடித்தாலே போதும் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. அஜித் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு மூவி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் ஹோம்பாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்ணியிருக்காங்கல்ல பிரசாந்த் நீங்க. கேஜிஎஃபோட கனெக்ட் ஆக போகுது தெரியல ப்ரோ. சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எதிர்பார்க்க கேஜிஎஃப்ல அஜித் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி ரோலாக இருக்கும்?
அவ்வளோதான் ப்ரோ. இந்தியன் சினிமாவோட நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். இல்லை பயங்கரம். கேட்குறேன் ஏஜிஎஃப்ல வந்து மேலாக இருக்குமா இல்லை யாஷ் அப்படி சொல்ல முடியாது. லாஸ்ட் தான் அந்த மெயின் ஹீரோவே ஆகுது. இவர் வேணா அந்த ஸ்பின் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா வச்சு ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இவர் தான் பெருசு யாஷோட. கன்னடாவில் யாஷ் தான் பெருசு. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. என்ன மாதிரி ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது சரியாக கெஸ் பண்ண முடியும். போஸ்டர் ஏதாச்சும் வந்தால் தான் சொல்ல முடியும். இல்லை இந்த ஜெயிலில் வர மாதிரி ஒரு கேமியா ரோல் மாதிரி வந்து ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி வாய்ப்பு இருக்காது. அஜித் இது வரைக்கும் அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்ததில்லை. அதனால் கண்டிப்பாக இருக்கு. கேமியோஸ்னால் ஒரு நல்ல ரோல் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். டாப் ஹீரோஸ் ஏதாச்சும் வராங்கன்னா ஒரு நல்ல ரோல் எடுத்து பண்ணணும் கேமியோஸில். நான் அப்போ தான் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. ஏதோ சும்மா வந்துட்டு போகிறது தான். ஏதோ ஒரு நல்ல ரோல் வந்து பண்ணணும். இது மார்வல் அந்த மாதிரி இந்தியன் சினிமாவை ஒரு பெரிய யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா அது இந்தியன் சினிமாவுக்கு தான் ப்ரோ பெஸ்ட்டு. எல்சிஓ மாதிரி அவர் சூப்பர் வேறு லெவலாக பண்ணியிருக்காரு. இப்போ நான் லியோ தான் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது, சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு அதாவது லோகேஷ் வந்து அஜித் வச்சு படம் பண்ணணும்னு நீங்கள் பண்ணால் செம்மையாக இருக்கும் ப்ரோ. தலைவர் வச்சு பண்ண சொல்ல அஜித் வச்சு பண்ண முடியாதா? ஏன்னா அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா லோகேஷோட படம் ஹீரோ உள்ளத்தனமான ரோல் தான் கேட்டால் அதிகமாக. ஆல்ரெடி அஜித் வந்து அந்த மாதிரி ரோல் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இணையும் போது கண்டிப்பாக பயங்கரமாக வேறு மாதிரி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவருக்கு சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். சொல்லுங்க ப்ரோ. பிரேக்கப் மூடில் இருக்கேன், அதனால என்னால் பேச முடியல. தேங்க்யூ. தேங்க்யூ.